அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசியின் வாழ்க்கை அமைப்பு. சிம்ம ராசியின் மறைக்கப்பட்ட மறுபக்கம் வாங்க இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். சிம்ம ராசியின் ராசியாதிபதி பார்த்திங்கன்னா நவ கிரகங்களின் முதன்மை கிரகமான சூரிய பகவான் ஆவாருங்க. இது காலபுருஷனின் இதயத்தை குறிக்கும். இது பார்த்திங்கன்னா இரண்டாவது ஸ்திர ராசி ஆகுங்க. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களாக கருதப்படுகிறார்கள். சிம்ம ராசி பார்த்திங்கன்னா ஒரு பார்வை ராசியாகும். இந்த ராசிக்கு பகலில்தான் வலு அதிகம் இருக்கும். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா மேஷம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகள் நட்பு ராசிகளாக அமைகிறது. உங்களுக்கு உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறிய வயதில் ஒல்லியான தோற்றமுடையவர்களாகவே இருப்பீங்க. காலம் செல்ல செல்ல உடல் பருமனாகவும் பருமனுக்கேற்ப உயரமும் உருண்டையான முகமும் அழகான கண்களும் கொண்டிருப்பீங்க. நீங்கள் பேசும்போது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்கவே முடியாது. முன்கோபம் அதிகம் உள்ளவர்களாகவே இருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அனாவசியமாக கோபப்பட மாட்டீங்க. அழகான கண் இமைகள் இருக்கும். கண்களாலேயே பல கதைகள் பேசும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். குண அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வீரமும் தைரியமும் நிறைந்தவர்கள். இருந்த இடத்திலிருந்தே அனைவரையும் ஆட்டி வைக்கும் அஞ்சா நெஞ்சம் இருக்கும். அன்பு, பண்பு, மரியாதை மற்றும் தெய்வ பக்தி யாவும் உடையவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சூதுவாது தெரியாமல் அனைவரையும் எளிதில் நம்பிடுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முகஸ்துதிக்கு அடிமையானவர்கள் என்றே உங்களை கூறலாம். உங்கள் உடன் இருப்பவர்கள் உங்களை புகழ்ந்து பேசிய காரியங்களை சாதித்து கொண்டு போய்விடுவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறர் பழி சொற்களுக்கும் செவி சாய்க்காமல் தனது விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்வீங்க. உங்களது அமைதியான தோற்றத்தை கண்டு யாரும் உங்களை ஏமாற்றிவிட முடியாது. வீண் சண்டைக்கு போகாதவர்கள் என்றாலும் வந்த சண்டையை விடாமல் இரண்டில் ஒன்று பார்க்கத்தான் ஆசைப்படுவீர்கள். அதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையூறுன்னு ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்கன்னா அவர்களை வேரோடு களைந்த பின்பு தான் நிம்மதி அடைவீங்க. தனக்கு நிகரில்லாதவர்களிடம் பழகுவதையே வாழ்க்கையில் நீங்கள் பல தோல்விகளை கண்டிருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தாங்க. நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டதனால தன்னை போலவே பிறரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீங்க என்பதால் நிறைய பேரின் பகையை எளிதில் சம்பாதித்து விடுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை, சாமர்த்தியம் போன்றவற்றால் எதிலும் தனித்து நின்று வெற்றி பெறுவீங்க. நீங்கள் முன்கோபப்பட்டாலும் தான் செய்தது தவறு என்று தெரிந்தால் உடனே மன்னிப்பும் கேட்டுருவீங்க. மற்றவர்கள் செய்யும் பெரிய தவறுகளை எளிதில் மன்னிக்கும் சுபாவம் கொண்டவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. அதே போல் ஒரு சிறிய விஷயமாக இருந்தால் கூட அதை நீங்கள் ஊதி பெருசாக்கிடுவீங்க. மன வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையானது திருப்திகரமாக அமைவதில்லைங்க. உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை சொந்தத்தில் அமையாது. அந்நியத்தில் அமைந்தாலும் மன வேற்றுமைகளுடன் தான் வாழ்க்கை நடத்த முடியும். அடக்கி ஆளும் குணமும் சந்தேக மனப்பான்மை கொண்டவராக நீங்கள் இருப்பதனால கருத்து வேறுபாடுகள் நிறையவே ஏற்படுங்க. திருமணத்திற்கு பின் கூட்டு குடும்பமாக வாழ்வதை விட தனித்து வாழ்வதையே விரும்புவீங்க. குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. பொருளாதார நிலைன்னு பார்த்தீங்கன்னா வருமான நிலை சிறப்பாகவே இருக்குங்க. எதிர்பாராத வகையில் அதிக செலவுகள் ஏற்பட்டாலும் தனது தேவைக்கேற்றவாறு எந்த விதத்திலாவது பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வீங்க. உயர்தரமான பொருட்களையே வாங்க விரும்புவீங்க. பிறரிடம் கை நீட்டி கடன் வாங்குவது என்பது உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. கடன் வாங்கினாலும் அதை நியாயமாக திருப்பி செலுத்தி விடுவதால் கடன்களால் இவர்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தன்னுடைய சுய சம்பாத்தியத்தினால் வீடு, மனை போன்றவை அமைத்து கொள்வீங்க. வண்டி வாகன வசதிகளும் உண்டாகும். ஆடம்பர உடைகளை, நவீன பொருட்களையும் அதிகம் விரும்புவதால் மிகுந்த செலவாளிகளாகவே நீங்கள் இருப்பீங்க. புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகம் ஆண் குழந்தைகளே பிறக்கும் வாய்ப்பு அதிகங்க. நீங்கள் முன் யோசனை அதிகம் உள்ளவர்களாக இருப்பதால் நீங்கள் பிள்ளைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வீங்க. கடவுளின் பூரண ஆசியும் பெற்றவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். புத்திர வழியில் அனுகூலமான பலனையை அடைவீங்க. தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவே நீங்கள் இருப்பீங்க. அரசியல் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் நல்ல பெயர் கிட்டும். வழக்கறிஞர் பணி, சங்கீதம், கவிதை, உணவு தானியங்கள் தயாரித்தல், மூலிகை மற்றும் நெய்தல் போன்றவற்றில் லாபம் கிட்டும். அடிமை தொழிலை விரும்பாதவர்கள் என்றாலும் உத்தியோகத்தில் இருந்தால்தான் முன்னுக்கு வர முடியும். அதுவே தொழிலாளிகளானால் மிகவும் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். கலைத்துறையில் கூட உங்களால் பிரகாசிக்க முடியும் என்றாலும் பண வரவுகளை எதிர்பார்க்க முடியாது. சற்று முன்கோபம் அதிகம் உடையவர்கள் என்பதால் இவர்கள் மற்றவர்களிடம் ஒத்துப்போவது கடினம்தான்.
இந்த சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெளி பார்வைக்கு மிகவும் தைரியமானவராகவும் வலிமையானவராகவும் தோன்றும். நீங்கள் மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்களாகவே இருப்பீங்க. உங்களை நேசிப்பவர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க. ஆனால் ஒரு முறை நம்பிக்கை உடைந்து விட்டால் மீண்டும் அதே உறவை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம்தான். உங்கள் ராசியின் அதிபதி சூரியன். அதனால் தலைமை பண்பு, கம்பீரம், தன்னம்பிக்கை, நேர்மை ஆகியவை இயல்பாகவே உங்களிடம் இருக்குங்க. எங்கு சென்றாலும் கவனத்தை ஈர்க்கும் குணம் உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் புகழை விரும்புபவர்கள். நீங்கள் செய்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் மனதிற்குள் அதிகம் வருந்துவீங்க. சிறுவயதிலேயே மற்ற குழந்தைகளை விட வேறுபட்ட சிந்தனை கொண்டவர்களாகவே நீங்கள் இருந்திருப்பீங்க. போட்டிகளில் ஆர்வம் அதிகம். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டை பெற விரும்புவீங்க. உங்களது இளமை காலம்னு பார்த்தீங்கன்னா, இளமை காலத்தில் உங்களை சுற்றி நண்பர்கள் அதிகம் இருந்திருப்பாங்க. ஆனால் உண்மையான நண்பர்கள் மிக குறைவு தாங்க. காதல் வந்தால் முழு மனதுடன் நேசிப்பீங்க. துரோகம் ஏற்பட்டால் அதை எளிதில் மறக்க மாட்டீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகங்க. ஆனால் ஆடம்பர செலவுகளும் அதிகமாக இருக்கலாம். குடும்பத்தை மிகவும் நேசிப்பவராகவே நீங்கள் இருப்பீங்க. உங்கள் துணைவர் உங்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவே அமையுங்க. உங்களின் 40 வயதிற்கு மேலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். தொழில் வளர்ச்சி, சொத்து சேர்க்கை, சமூக மரியாதை ஆகியவை அதிகரிக்குங்க. உங்களின் அனுபவத்தின் மூலம் பலருக்கு வழிகாட்டியாகவே மாறிடுவீங்க. குடும்பத்தினர் அன்பையும் மரியாதையும் பெற்று வாழ விரும்புவீங்க. தாங்கள் உருவாக்கிய பெயரை அவர்களின் மிகப்பெரிய சொத்தாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வருவதால் பணத்துக்கு சிறிதும் குறைவு இருக்காதுங்க. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்த அந்த கணமே பளிச்சென்று பேசுவீங்க. சுகஸ்தானம் மற்றும் தாயாஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்துக்கும் செவ்வாயே வராருங்க. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க. அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகளாகவே உங்களுக்கு பிறப்பாங்க. 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராகவே இருப்பாங்க. உங்கள் ராசியின் சின்னம் சிங்கமாக இருப்பதனால உங்கள் தோற்றமும் ஒரு சிங்கம் போலவே இருக்கும். உங்களுக்கு தலைமுடி அதிகமாகவும் அடர்த்தியாகவுமே இருக்குங்க. முறுக்கு மீசை வைத்திருப்பீங்க. அதிகம் தாடி வைக்க விரும்ப மாட்டீங்க. சுத்தமாக ஸ்டைலாக உடை உடுத்துபவரில் வல்லவர். இந்த சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் எதற்கும் அலட்டி கொள்ள மாட்டீங்க. ஆனால் எல்லோரும் தன்னை பார்க்கிறார்களா என்பதில் கவனமாகவே இருப்பீங்க. மற்றவர்களின் கவனத்தில் ஈர்ப்பதில் வல்லவர்கள். குரலை உயர்த்தி பேசும் பழக்கமில்லாதவர். உங்களின் பேச்சுக்கு மறுபேச்சு என்பது எங்கும் இருக்காதுங்க. உங்களை நிறைய விஷயதாரி என்று கூட சொல்லலாம். தெரியாத விஷயத்தை பற்றி நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீங்க. அதை பற்றி நீங்கள் பேசவும் மாட்டீங்க. பின்பு அதை பற்றி தெரிந்து கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அழகாக எடுத்துரைப்பீங்க. உங்கள் வீடு பார்த்திங்கன்னா சிறியதோ பெரியதோ அது முக்கியம் இல்லைங்க. சிறிய வீடாக இருந்தாலும் வெகு நேர்த்தியாக அழகாக வைத்திருப்பீங்க. உயர் அந்தஸ்துக்கு உரியவை அனைத்தும் அங்கு இருக்கும். உங்களது காதல் திருமணம்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் காட்டிலும் ராஜா வீட்டிலும் ராஜா. காதல் நிறைவேற ஆண்டு கணக்கில் கூட காத்திருப்பீங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் என்பது வெற்றிகரமாக அமைவதில்லைங்க. காரணம் அவர்களின் சட்டத்திட்டங்களுக்கும் அதிகார போக்குக்கும் அடிபணியும் பெண்கள் கிடைப்பதில்லை. காதலில் தாராளம் காட்டும் சிம்மராசி ஆணாகிய நீங்கள் கல்யாணம் முடிந்ததுக்கு அப்புறம் கட்டுப்பாடுகளை அதிகம் விதிப்பீங்க. அழகான பொருட்களை காதலிக்கு பரிசாக கொடுப்பதில் சிம்மராசிக்காரர்களாகிய நீங்கள் வல்லவர். நீங்கள் தொடங்க போகும் அனைத்தும் இனி வெற்றியடைய போகுது. உங்கள் பேச்சுக்கு சமுதாயத்தில் ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் தானாகவே கிடைக்கும். உங்களை வேணான்னு ஒதுக்கி வச்சவங்க மத்தியில் நீங்கள் ஒரு ராஜாவாக கெத்தாக வலம் வர போகிறீங்க. 3வது மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பரம்பரையையும் தலை நிமிர செய்ய போகிற ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த தீராத மனக்கவலைகள், அதிகப்படியான மருத்துவ செலவுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பல வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருந்த வழக்கு விஷயங்கள், நிலம் சம்பந்தமான பஞ்சாயத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுதுங்க. குறிப்பாக பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதில் ஒரு பெரிய தீர்வு கிடைச்சி உங்கள் கைக்கு ஒரு பெரிய தொகை வரப்போகுது. சிம்மராசிக்காரங்க நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள். உங்களுடைய
ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யக்கூட யாரும் முன் வரலை. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பேரில் ஒரு பெரிய சொத்து ஒன்று சேரப்போகுது. தொழில் செய்கிறவங்களுக்கு அரசாங்கத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள், பெரிய அளவிலான வேலைகள் எல்லாமே ரொம்ப சுலபமாக எந்த தடையும் இல்லாமல் கிடைக்க போகுதுங்க. அதே போல் இத்தனை வருடங்கள் பார்க்க முடியாத உங்கள் குடும்பத்தாருடைய முகத்தில் ஒரு உண்மையான சந்தோஷத்தையும் இனிமேல் நீங்கள் தினம் தினம் பார்க்க போகிறீங்க. ஒரு மனுஷனுக்கு பணத்தை விட நிம்மதி தான் மிகப்பெரிய சொத்து. இனிமே தான் அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுக்கு ராஜகலை இப்பொழுது பல மடங்கு அதிகரிக்க போகுது. 4 பேர் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்பவே மாறப்போகுதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். வரப்போகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் இலக்கை நோக்கி நம்பிக்கையோடு தொடர்ந்து நடக்கிறது மட்டும்தான். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த சிம்மராசிக்காரர்களாகிய நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மிகவும் கம்பீரமானவங்க. யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. அதே போல் பணம் உங்கள் கைக்கு தாராளமாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பழைய கஷ்டங்களை எல்லாத்தையும் அடியோடு மறந்துடுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை ஆடம்பரமாகவும் செலவு செய்வீங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வர பணத்தை சரியான முறையில் சேமிக்கிறதுலையும் முதலீடு செய்கிறதுலையும் குறியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சுற்றி இருக்கிறவங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து கண்டிப்பாக பொறாமப்படுவாங்க. உங்கள் கண்ணுக்கு நேராக ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனால் முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. அந்த மாதிரி ஆளுமைகளை எல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சு விலகி நிற்கிறது நல்லதுங்க. இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் தகுதியானவர்களா அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல முழுசாக நம்பணும். இந்த சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காலம் கனிஞ்சு வந்துருச்சுன்னே சொல்லலாங்க. இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக உங்கள் வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மனசில் உறுதியாக வச்சுக்கணும். இத்தனை வருஷமாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செஞ்ச தியாகங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முதலாளாக ஓடி போய் நின்றுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது சொந்த பந்தம் கூட உங்களை எட்டி கூட பார்த்துருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், கருத்து வேறுபாடுகள், விரிசல்கள் எல்லாம் சுத்தமாக அழிஞ்சிடுங்க. உங்கள் பிள்ளைங்க வழியில் இது வரைக்கும் இருந்த மனக்கவலைகள் நீங்கி உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பாக நடந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் வீட்டை சுற்றி இருந்த கண்திஷ்டி, மற்றவங்களோட பொறாமை எல்லாம் இந்த காலத்தில் நீங்க போகுது. இதனால் வரை காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு விதமான உடல் சோர்வு, எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாத ஒரு நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் ஒரு புது ரத்தம் பாயப்போகுது. புத்துணர்ச்சி தானாகவே வரும். 4 பேருக்கு நல்லது செஞ்சால் அது நமக்கு புண்ணியமாக வந்து சேரும். உங்கள் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக ஒரு மிகப்பெரிய பயம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கோம். நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம பசங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்பி வாங்கின கடனை எப்படி அடைக்க போகிறோன்னு ராத்திரி முழுக்க உங்களை தூங்க விடாமல் செஞ்சுருக்கோம். எதிர்பாராத வகையில் ரொம்ப சுலபமான முடிவுக்கு வரப்போகுது. இதை நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பணப்புழக்கம் உங்கள் வீட்டில் அதிகரிக்க போகுதுங்க. உங்கள் திறமைக்கு இது வரைக்கும் சரியான மேடை கிடைக்கல, உங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கலை அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியுது. ஆனால் இனிமேல் நீங்கள் பேச வேண்டிய இடத்துல உங்கள் திறமை மட்டுமே பேசுங்க. உங்களை ஏளனமாக பேசினவங்க வாயடைச்சி போகிற அளவுக்கு உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய சரித்திரமாக மாறப்போகுதுங்க. உங்கள் ராசிநாதனான சூரிய பகவானின் முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆரோக்கியம்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். அடிக்கடி வந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே உங்களை விட்டு ஓடி போயிடும். ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த ஆசை இந்த காலத்தில் நிறைவேற போகுதுங்க. நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பயந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுதுங்க. உங்களை சுற்றி பின்னப்பட்ட சூழ்ச்சி வலைகள் எல்லாம் தானாகவே அருந்துவிடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்கள் மனம் சஞ்சலப்படாமல் பார்த்து கொள்வது தாங்க உங்களுடைய முழு வேலை. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசாத்தியமான தைரியத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களை நம்பி வந்தவருக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி நிழல் கொடுக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இவ்வளவு நாளாக ஓரங்கட்டப்பட்டிருப்பீங்க.
ஆனால் இனிமேல் எந்த ஒரு முக்கியமான முடிவாக இருந்தாலும் உங்களை கேட்காமல் யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கப் போகுது. வியாபாரத்தில் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு எதிராக செஞ்சவங்க எல்லாம் இப்போது அவங்க செஞ்ச தப்புக்கு பெரிய விலை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் யாரையும் பழிவாங்க வேண்டாம். காலம் அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்கும். இனி வரும் காலங்கள் எல்லாத்துலேயும் ஒரு சிறப்பான முன்னேற்றமே இருக்குங்க. ஆகையால் நீங்கள் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். இந்த சிம்மராசிக்காரர்களாகிய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சிவகோத்திரத்தைச் சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குறாருங்க. சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் ஒரு கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலமெனில் அது திருவண்ணாமலையே ஆகும். கொழுந்து விட்டு எரியும் அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்துள்ளது. சிவனே மலையாகவும் மலையே சிவனாகவும் பிரிக்க முடியாதபடி திருவண்ணாமலை விளங்குகிறது. சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதுபோலவே பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குதுங்க. ஏற்றம் ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை கடந்து எப்போதும் முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வர உங்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்.